கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரிக்கின்னு சொல்லலாம். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து மிஸ்டேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்குது. இதுல நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு நெறைய இருக்குது. இங்க நமக்கு என்ன குடுத்துருக்காங்க, மோனோ நைட்ரேஷன் ஆஃப் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபினைல் மெத்தனோயேட். முதல்ல ஃபினைல் மெத்தனோயேட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க நல்லா வரைய தெரியணும். இங்க நமக்கு இந்த பேர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபினைல் வந்து நமக்கு என்னது சப்ஸ்டிட்யூவன்ட். மெத்தனோயேட் அப்படின்றது நமக்கு வந்து மெயின் செயின். அப்ப வந்து ஏடின்றது வந்து எஸ்டர் குரூப். அப்ப எஸ்டர் குரூப் நமக்கு எங்க இருக்குது? மெத்தில் குரூப்ல வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே. அலிபாட்டிக்ல வந்து இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? CH3 C டபுள் பாண்ட் O O அதுக்கப்புறம் நம்ம இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பென்சன் ரிங் வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்கும். அப்ப இந்த பென்சன் ரிங் அட்டாச் ஆயிருக்கும்போது இதுல என்ன பண்ணிருக்காங்க? நைட்ரேஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நைட்ரேஷனுக்கு நமக்கு என்ன ரியேஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். இப்ப இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் நம்ம யூஸ் பண்ணோம். இங்க நம்ம என்ன பண்றதுன்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடும் சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிடும் சேர்ந்து போட்டா தான் நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். அப்ப நீங்க வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணலாம். என்ன சார் ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து நைட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் தேவையில்லைன்றீங்க. ஒரு இடத்துல வந்து சல்ஃபூரிக் ஆசிட் வந்து போடணும் அப்படின்றீங்க. ப்ரீவியஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் ஃபீனால். ஃபீனால் வந்து நமக்கு வந்து மோர் அசிட்டிக்கா வந்து இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்டர். எஸ்டர் எப்பவுமே நமக்கு வந்து நியூட்ரலா தான் இருக்கும். அப்ப நியூட்ரலா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் கண்டிப்பா நமக்கு வந்து ஆட் பண்ணணும். அப்ப இந்த கேஸ்ல நமக்கு வந்து சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஓகே. அப்ப நமக்கு வந்து எங்க இருக்கும் ப்ராடக்ட்? ஆர்த்தோ பொசிஷன்லயும் ஃபார்ம் ஆகும், பேரா ப்ராடக்ட்லயும் ஃபார்ம் ஆகும். ஆனா நமக்கு மேஜர் ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரா பொசிஷன் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப நமக்கு நைட்ரோ எங்க கிடைக்கும்? இதுக்கு வந்து பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்ப நான் வந்து ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், இது நீங்க நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரே நீங்க வந்து தப்பா வரைஞ்சிருவீங்க. ஃபினைல் பென்சோயேட் ஃபினைல் மெத்தனோயேட் அப்படின்ன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, ஃபினைல் வந்து நீங்க போட்டுட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர் வந்து இங்க போட்டுருவீங்க. C டபுள் பாண்டோ OCH வந்து நீங்க வந்து போட்டுருவீங்க. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து தப்பு. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர் குரூப் நமக்கு எங்க அட்டாச் ஆயிருக்குது? பென்சீன் ரிங்ல வந்து அட்டாச் ஆயிருக்குது இல்லையா? அப்ப இது வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூயன்ட்டா வந்து மாறிடும். அப்ப இது பேர் பார்த்தீங்கன்னா மெத்தில் பென்சோயேட். ஓகேவா? மெத்தில் பென்சோயேட். நம்ம குடுத்திருக்கிறது ஃபினைல் மெத்தனோயேட். அப்ப அதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு என்னது? இதான் நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து வரும். ஆனா நெறைய பேர் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, ஃபினைல் மெத்தனோயேட் வந்து நீங்க போட்டுருவீங்க. அப்ப ஃபினைல் மெத்தனோயே சாரி மெத்தில் பென்சோயேட் வந்து நீங்க போட்டுருவீங்க. அப்ப இதுல வந்து நீங்க நைட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, இது எங்க போயிடும்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா பொசிஷன்ல போயிட்டு நமக்கு வந்து NO2 வந்து ஆட் ஆயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து C டபுள் பாண்ட் வந்து இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது கார்பனேட் பொசிஷன் நடந்து இது மைனஸா மாறிடும். இது வந்து நமக்கு வந்து பிளஸ்ஸா மாறிடும். அப்ப இங்கேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது? கார்பன் பிளஸ்லேருந்து எலக்ட்ரான் வந்து வாங்க முடியாது. இது மெட்டா டைரக்டிங் குரூப். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஏன்னா பென்சீன் ரிங் அட்டாச் ஆயிருக்கிற ஆக்ஸிஜன் ஆட்டத்துல நமக்கு டபுள் பாண்டோ, ட்ரிபிள் பாண்டோ இல்ல. அப்ப இது நமக்கு வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். இங்க நமக்கு என்ன இருக்குது? பென்சீன் ரிங் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்குது. மெட்டா